சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக தாவேகா கூட்டணி விஜயின் திடீர் முடிவு வெற்றி உறுதி. 2026 தேர்தலில் மெகா கூட்டணியை அமைக்கும் அதிமுக மற்றும் தாவேகா. இதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க வரோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி இந்த தமிழ்நாடே சென்று கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 2026 முதல்வர் யார், முதலமைச்சராக யார் ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான எதிர்பார்ப்பு மக்களிடையே பார்த்தீங்கன்னா இருக்கிறது. குறிப்பாக மக்கள் புதியதாக வரக்கூடிய நபர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைத்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டவங்களுக்கே போட்டுட்ருக்கோம், இப்போ புதுசாக யாருன்னா வரட்டும் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு நிறைய இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா கூட்டணியை குறித்து ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் திமுக கைதான் ஓங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய செயல்பாடுகள் மற்றும் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக விஜய்க்கு எந்த அளவுக்கு வாக்கு இருக்குன்னா இளைஞர்கள் வாக்கு மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு 20, 22 அந்த மாதிரியான வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் தனித்து செயல்பட்டால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் எடப்பாடியுடன் இணைந்து செயல்பட்டால் என்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை எடப்பாடியுடன் கூட்டணியை அமைத்தால் என்ன மாதிரியான கண்டிஷனை நம்ம விஜய் அவர்கள் போடுவார், அதற்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்வாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் துணை முதல்வர் பதவியாவது கண்டிப்பாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதாவது தாவேகாவும் மிகப்பெரிய கட்சியில் ஒரு கட்சியாக இப்போ இருக்கிறது. அதாவது திமுக மற்றும் அதிமுகவிற்கு கூட்டப்படாத கூட்டம் கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வருகிறது. ஆனால் அது ரசிகர்கள் கூட்டம் தான், அது ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனம் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் ஓட்டு போடுவோம், அப்படி எங்கள் அண்ணனை ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பாக இன்னும் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வ தகவலை கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு பக்கம் அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். ஃபோன் மூலயமாக விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி கொண்டு வருவதாக தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சரிங்களா, ஒருவேளை விஜயும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தால் கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக சுமார் ஒரு 140 இடங்களில் இல்லை 160 இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.